தாய்க்கு மேலாய் அன்பு செலுத்தி பாதுகாத்து வழிநடத்தி வருகிறேன். இயேசு கிறிஸ்துவின் இடைநேற்று என்ப நாமத்தில் உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன். ஆண்டவர் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த காணொளி வழியாய் ஆண்டவருடைய வார்த்தைகளை உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்காய் தெரிந்து கொண்ட வசனம் நீதிமொழிகளின் புஸ்தகம் 28வது அதிகாரம் 13வது வசனம். தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டுவிடுகிறவன் இரக்கம் பெறுவான். நம்முடைய வாழ்வில் பாவங்களை அல்லது நாம் செய்த குற்றங்களை ஒருபோதும் நாம் ஒத்துக்கொள்வதில்லை. யாராலும் நம்மிடத்தில் நீங்கள் தவறு செய்தீர்கள் என்று சொன்னால் நாம் எந்த நிலையிலும் நம்முடைய தவறை நாம் ஏற்றுக்கொள்வதே இல்லை. தவறு செய்யாதவர்களைப் போல சாதிப்பதுதான் நம்முடைய வேலை. எந்த நிலையிலும் நாம் தவறு செய்தேன் என்று சொன்னால் ஒருவேளை நம்முடைய வாழ்விற்கு அல்லது நம்முடைய கௌரவத்திற்கு குறைச்சல் வந்துவிடுமோ என்று சொல்லி நாம் நினைப்பது உண்டு. ஆகவே எந்த நிலையிலும் ஒருவர் இதை தவறு என்று சுட்டி காண்பித்தாலும் இது தவறே இல்லை என்று சொல்லி அடம்பிடித்து அதை ஒத்துக்கொள்ளாதபடி தவறு செய்யாதவர்களைப் போல நேர்மையானவர்களைப் போல் நடக்கிற பழக்கம் நமக்கு உண்டு. பரிசுத்த வேதாகமம் அழகாய் கற்றுத் தருகிறது, தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டுவிடுகிறவன் இரக்கம் பெறுவான். தவறுகளை நாம் ஒத்துக்கொண்டு ஆண்டவருடைய சமூகத்திலே மண்டியிட்டு நம்முடைய தவறுகளை ஆண்டவரை மன்னியும் என்று சொல்லுகின்ற பொழுது ஆண்டவர் நம்முடைய பாவங்களை தவறுகளை ஆண்டவர் மன்னிப்பார். 2 நண்பர்கள் இருந்தார்கள். வேட்டையாடுவது அவர்களுடைய வழக்கம். நேரம் கிடைக்கிற நேரமெல்லாம் தங்கள் கை துப்பாக்கிகளை எடுத்துக்கொண்டு காடான பகுதியிலே சென்று வேட்டையாடுவார்கள். கிடைக்கிற விலங்குகளை எல்லாம் வேட்டையாடி வீட்டிற்கு கொண்டு வருவார்கள், சமைத்து சாப்பிடுவார்கள், மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்வார்கள், தாங்கள் வேட்டையாடின அனுபவங்களை சொல்லி பெருமை பாராட்டுவார்கள். இப்படி ஒவ்வொரு முறையும் பல விலங்குகளை இவர்கள் வேட்டையாடி இருக்கிறார்கள், மற்றவர்களோடு பெருமையாய் பேசுவார்கள். ஒரு முறை சற்று அடர்ந்த காட்டுப்பகுதியில வேட்டையாட சென்றார்கள். அங்கு கிடைத்த ஒவ்வொரு பொருட்களாய் வேட்டையாடி வந்தார்கள். ஆனால் அன்றைய தினம் எதுவுமே குறிப்பார்த்தவர்களால் சுட முடியவில்லை. திடீரென்று அவர்களுக்கு முன்பாக ஒரு பெரிய யானை ஒன்று வந்தது. கையில் இருந்த துப்பாக்கியை எடுத்து சுட்டார்கள். நேராக யானையின் நெற்றியிலே பட்டு அந்த இடத்திலே துடிதுடித்து யானை மரித்து போனது. அவர்களுக்கு மிகுந்த சந்தோஷம். யானையை வீழ்த்தின ஒரு மகிழ்ச்சி. உடனடியாக அந்த யானையை எப்படியாகவும் தங்கள் ஊருக்கு எடுத்துச் செல்ல வேண்டும். ஒரு விமானியிடம் அலைபேசியில பேசினார்கள். விமானி வந்தார். வந்து பார்த்த உடனே அந்த யானையை பார்த்துவிட்டு சொன்னார், இவ்வளவு பெரிய யானையை இந்த விமானத்தில் கொண்டு செல்வது கடினமானது. உடனடியாக அவர்கள் சொன்னால், இல்லை, போன முறை நாங்கள் இதே போன்று ஒரு யானையை வேட்டையாடினோம், அந்த யானையை விமானத்தில் எடுத்து சென்றோம். சொன்ன பிறகு கேட்காதபடி வேறு வழியின்றி அந்த விமானத்திலே ஒரு பெரிய 2 கயிற்றை கட்டி அதிலே இந்த யானையை தொங்கவிட்டு அப்படியே விமானத்திலே பறந்து சென்றார்கள். சிறு தூரம் வந்தவுடன் அந்த பாரம் தாங்க முடியாதபடி விமானம் அப்படியே காட்டிலே உடைந்து விழுந்தது. விழுந்த உடனே வேட்டையாடி கொண்டிருந்த நண்பர்கள் ஒருவருக்கொருவர் பேசிக் கொண்டார்கள். எந்த இடத்திலே இந்த விமானம் உடைந்து விழுந்தது பார் என்று சொன்ன பொழுதே இன்னொரு நண்பர் சொன்னார், போன முறை யானையை கட்டி இழுத்துச் செல்கின்ற பொழுது எந்த இடத்திலே விமானம் விழுந்ததோ அதிலிருந்து ஒரு 200 அடி தள்ளி இந்த விமானம் விழுந்திருக்கிறது என்று சொன்னார்கள். அப்பொழுதுதான் விமானி யோசித்தார், இதற்கு முன்பும் யானையை அவர்கள் வேட்டையாடி எடுத்து வந்திருக்கிறார்கள், அந்த நேரமும் இன்னொரு விமானம் இதுபோல் உடைந்திருக்கிறது, நான் சற்று சுதாரித்திருக்க வேண்டும். இவருடைய வார்த்தையை கேட்டு என்னுடைய விமானம் உடைந்து போனது. வேதனையோடு வேட்டையாடின அந்த 2 நண்பர்களை பார்த்து கேட்டான், இதற்கு முன்பாக யானையை வேட்டையாடி வந்த
அனுபவத்தில் விமானம் உடைந்து போனதே ஏன் நீங்கள் சொல்லவில்லை? அப்பொழுது அவர்கள் சொன்னார்கள், இந்த முறையாகிலும் இந்த விமானம் சரியாய் போய் சேரும் என்று நாங்கள் நினைத்தோம். உடனடியாக விமானி கேட்டார், ஒரு முறை நீங்கள் அனுபவித்தீர்கள், இனியாகிலும் நீங்கள் கவனமாய் செயல்பட்டிருக்க வேண்டாமா? அதற்கு அந்த நண்பர்கள் சொன்னார்கள், எங்களுக்கு எந்த சேதமும் இல்லையே, நீங்கள் சரியாய் ஓட்டவில்லை, ஆகவே விமானம் உடைந்தது. என கண்பானவர்களே, நம்மை குறித்தோ மற்றவர்களை குறித்தோ கரிசனை இல்லாதபடி நம்முடைய தவறுகளை மட்டும் நாம் மூடி மறைக்கிற பழக்கம் உண்டு. ஆதி மனிதன் ஆதாம் கூட கடவுள் அவர்களை பார்த்து கேட்டார், ஏன் நான் புசிக்க கூடாது என்று சொன்ன தோட்டத்தின் நடுமரத்தின் கனியை புசித்தீர்கள்? அதற்கு ஆதாம் சொன்னாள், நீர் கொடுத்த ஏவாள் எனக்கு புசிக்க கொடுத்தாள். ஏவாள் சொன்னாள், பாம்பு என்னை வஞ்சித்தது. தங்களுடைய தவறை அவர்கள் ஒத்துக்கொள்ளவே இல்லை. கடைசி வரையிலும் தாங்கள் தவறு செய்தோம் என்பதை அவர்கள் ஏற்றுக்கொள்ளவே இல்லை. தாங்கள் செய்தது சரி என்றே சொல்லிக் கொண்டிருந்தார்கள். இது நம்முடைய வாழ்க்கையிலும் இதே நிலைமைதான். மற்றவர்களுடைய தவறுகளை சுட்டி காண்பிக்கிற நாம் நம்முடைய தவறுகளை எப்பொழுதுமே ஏற்றுக்கொள்வதே இல்லை. ஒரு முறை தவறு செய்யலாம், 2 முறை தவறு செய்யலாம், வாழ்க்கையை தவறாய் மாறிவிடக் கூடாது. நண்பர்கள் கூட ஒரு முறை விமானம் உடைந்து விழுந்தது, அப்பொழுதாக அவர்கள் யோசித்திருக்க வேண்டும், இனி நாம் இப்படி செய்யக்கூடாது. அவர்களுக்கு அது ஒரு வேடிக்கை. ஏனென்றால் அவர்களுக்கு எந்த சேதமும் இல்லை. பொருள் சேதம் எல்லாம் விமானத்தை ஓட்டினவர்களுக்கு. இனி நம்முடைய வாழ்க்கையிலும் கூட மற்றவர்களுடைய தவறுகளை சுட்டி காண்பிக்கிற நாம் நம்முடைய தவறுகளை ஏற்றுக்கொள்வதும் இல்லை, அதனால் நாம் பாதிக்கப்பட போவதும் இல்லை என்ற சந்தோஷத்தோடு தொடர்ந்து தவறுகளை செய்து கொண்டே இருக்கிறோம். அப்படியல்ல, தவறுகளை விடுத்து ஆண்டவரிடத்தில் நம்மை ஒப்புரவாக்கி நம் பாவங்களை ஆண்டவருடைய சமூகத்தில் அறிக்கையிட்டு நன்மையானதை பெற்றுக் கொள்வோம். ஆண்டவர் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பார். ஒரு நிமிடம் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி ஜெபிப்போம். மகா கிருபை மட்டில்லாத இரக்கம் நிறைந்த எங்கள் பரலோகத்தின் நல்ல ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நேரத்திற்காக நன்றியோடு மை துதிக்கிறோம், மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நேரத்திலும் ஆண்டவரே, என்னுடைய பாவங்களை நாங்கள் மறைக்காதபடி அதை அறிக்கை செய்து ஆண்டவரிடத்தில் அன்பை பெற்றுக் கொள்வதற்கு, இரக்கத்தை நாங்கள் அனுபவிப்பதற்கு ஆண்டவர்களை கிருபை செய்வீராக. இந்த நாளை உடைய கரங்களை தருகிறோம். காலை முதல் இரவு மட்டும் உடைய பிரசனம் எங்களோடு கூட இருக்கட்டும். என்னென்ன தேவைகளோ எல்லாவற்றையும் கர்த்தர் சந்தியும், குறைவுகளை மாற்றும். இந்த நாளிலும் இந்த வார்த்தைகளை கேட்டு ஆண்டவருடைய சமூகத்தில் தங்களுடைய பாவங்களை அறிக்கையிட்டு உம்மிடத்தில் இரக்கத்திற்காக கெஞ்சுகிற அவ்வளவு பேரையும் ஆண்டவர் ஆசீர்வதி. என்னென்ன தேவைகளோ ஒவ்வொன்றையும் ஆண்டவர் ஆசீர்வதித்து வழிநடத்தும். உலகத்திலே கர்த்தருடைய சமாதானம் நிறைவாயிருக்கவும், ஒவ்வொருடைய வாழ்விலும் நன்மைகளை கொடுக்கவும் ஆண்டவர் கிருபை செய்யும். எங்களையும் கரங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் வழியாய் வேண்டுகிறோம் ஜெபங்கேளும் நல்ல பிதாவே, ஆமென். கிறிஸ்து இயேசுவுக்குள் எனக்கு மிகவும் அன்பானவர்களே, இந்த காலை நேரத்தில் ஒரு முறை கூட உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன். ஆண்டவர் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதித்து வழி நடத்துவார். இந்த வார்த்தைகள் உங்களுக்கு பிரயோஜனமாய் இருந்திருக்கும் என்று நம்புகிறேன். தொடர்ந்து ஆண்டவருடைய வார்த்தைகளை நாம் சிந்திக்கலாம். மற்றவர்களுக்கும் அதை பகிர்ந்து கொள்ளுங்கள். ஆண்டவருடைய ஆசீர்வாதம் உங்கள் வாழ்விலே நிறைவாயிருக்கும். மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திக்கிறேன். அதுவரையிலும் ஆண்டவருடைய வழிநடத்தல் பாதுகாவல் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென்.